நம்மோடு தற்போது பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், இந்த முதலமைச்சர் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலா நம்ம டூ மச்சா ரீட் பண்றோமா? அது தேவையா ஒரு சாதாரணமா ஒரு முதலமைச்சர் ஒரு கவர்னரோட பங்கேற்றுக்கிறாரு அப்படிங்கிறதுல இதுல ரொம்ப அரசியலா இது பார்க்கப்படுதா? ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நெறியாளர். உண்மையில சொல்ல போனா அதுதான், நம்ம இதை கொஞ்சம் ரொம்ப முக்கியத்துவமா ரொம்ப இதற்கு அதிகமான ஒரு வேல்யூவேஷனும் அதிகமா கொடுக்குறோன்ற மாதிரி பாக்குறேன். என்னன்னா இப்ப தேநீர் விருந்து இதுல கலந்துக்க போறாரு, டீ சாப்பிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அநேகமா முதலமைச்சர் திரும்பி சென்று விடுவார். அதே போல கவர்னரும் அவர் டீ சாப்பிட்டு விட்டு அவர் வேலையை பார்க்க போகிறார். இதனால ஒரு கையெழுத்தோ இல்ல பரஸ்பரமான ஒரு அரசியலோ இல்ல அரசியல் மாற்றங்கள் எதுவும் நடக்க போறதில்லை. இந்த ஈவெண்ட்டுக்கே கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஹைப் அதிகமா கொடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம, அதாவது அரசியல் ரீதியாக அது பேசப்பட்டு அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. பொதுமக்கள் பார்வையில பார்க்கும்போது இது நீங்கள் சந்தேகப்படுகிறார்கள், இது கொஞ்சம் ஓவரான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறது நிதர்சனமான உண்மைதான். பட் கடந்த காலத்துல இது புறக்கணிப்பு தான் ஸ்டாண்டர்டா இருந்திருக்கு அப்படின்னும் போது இதுல கலந்துக்கிறது தான் எக்ஸெப்ஷனா மாறிடுது இல்லையா? அப்போ அது பேசு பொருளா ஆயிடுது இல்ல? ஒரு தேநீர் விருந்துக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருக்கு, நீட்டோ வேற ஏதோ பிரச்சனையோ, அப்போது அந்த புறக்கணிப்புங்கிறது ஒரு முக்கியமான அடையாளமா பார்க்கப்படும் போது பங்கேற்புங்கிறதும் ஒரு அடையாளமா அப்படின்ற கேள்வி எழுந்தது. ஆமா, இது சாதாரணமாக நடந்து நிகழ்வு. இந்த நிகழ்வை அரசியல் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அரசியல் ஆக்கப்பட்டது என்றால் அதுக்கு பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்னரோட அந்த அணுகுமுறை. அதாவது மக்கள் சார்ந்த மசோதாக்கள் வருது, உதாரணத்துக்கு நீட்டோ வருதோ இல்ல ரம்மி சம்பந்தமா வருதோ அப்படின்னும் போது கவர்னர்களோட அந்த அழுத்தம், நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் ஃபைல்ஸை பெண்டிங் தான் வைப்பேன் அப்படின்னும் போது அவரை எவ்வாறு கையாளுவது என்று தெரியவில்லை. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் கவர்னர் அழைப்பு விடுத்தா நாங்க அதை புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு அந்த அரசியலை இன்னும் ஆழமாக்குனாங்க. அந்த அரசியல் பிரச்சனைகளை இன்னும் பெருசாக்கப்பட்டு பேசு பொருளாக செய்தியானது. அது செய்தியான காரணத்தினால் ஒவ்வொரு வாட்டியும் இப்போ சுதந்திர தினம் வருது, உங்களுக்கு ஜனவரியில குடியரசு தினம் வருது அப்படின்னும் போது கவர்னர் அழைப்பு விடுப்பாரா, இவர்கள் கலந்து கொள்வார்களா, கொடி யாரு ஏத்துறது, அது ஒரு ஒழுங்கா போகுமா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பேசு பொருள் எல்லாமே சமீப காலமாக அரசியல் ஆகியிருக்கு. ஆனா இந்த அரசியலுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகளும் இருக்கு, கவர்னர் அலுவலகம் இருக்கு. ஆனா இவங்க பண்ணக்கூடிய இந்த அரசியலால் பொதுமக்களுக்கு எதனா பயன் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஓகே, ரைட். தொடர்ந்து பேசலாம் திரு கோட்டீஸ்வரன். ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் பி ஆன் ஹோல்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.